ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில தான் உன்னை தேடி ஒரு நபர் வரப்போகிறாய். அவர் மூலமாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நானே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். நேர்மையான உன் நல்ல மனசுக்கு இந்த உலகத்துல உன்னை புரிஞ்சுக்கிறவங்க இல்லைனாலும், இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு மதிப்பு இல்லைனாலும், அதை முழுவதும் புரிந்தவனாக இருக்கும் இந்த சாயப்பா உனக்கான நல்ல பரிசையும் நல் வாழ்க்கையையும் நிச்சயமாக அமைச்சு கொடுப்பேன். உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வையும் கூடிய சீக்கிரம் நான் ஒரு அற்புதம் மூலமாக நிகழ்த்த போகிறேன். உனக்கான நல்ல முடிவை நான் தருவேன் என் செல்லமே. தற்போதைய நிலைமையை பற்றி கவலைப்படாத, எல்லாமே மாறும். கண்டிப்பா உன் வாழ்க்கையை இந்த சாயப்பா மாற்றி காட்டுவேன். இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிஷத்திலிருந்து ஆரம்பமாக போகுது. உன் துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இனி எல்லாமே சுகமாக சந்தோஷமானதாக இருக்கும் என் செல்லமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகுதுன்னு சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு. உனக்கு ஏற்றாறு போல நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனைத்தையும் உனக்குள்ளே தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். முதல்ல உனக்குள் இருக்கும் என்னை தேடு. உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றியடையும். உன் பாதையில நீ போகும்படியும் உனக்கான வாழ்க்கை சுகமாய் சந்தோஷமாய் அமையும்படியும் இந்த சாயப்பா நான் செஞ்சு காட்டுறேன். மற்றவங்களை பார்த்து அதே போல நம்மளும் வாழணும்னு நினைச்சு உன் வாழ்க்கையில நீ எந்த தப்பும் செய்ய வேணாம், தவறான பாதையில போகவும் வேணாம். ஏன்னா உன்னை தோற்கடிக்கவும் பின்னால் இழுக்கவும் பல மாயைகள் முயலும். அதற்கு இடம் கொடுக்காம தேவையற்ற விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருந்துவிடு என் செல்லமே. உன் குறிக்கோள் சரியாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில உன்னால வெற்றி பெற முடியும். நேர்மறை எண்ணத்தோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ இருக்கும்போது உனக்காக அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். நீ ஜெயிக்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக அமையும். நீ எந்த இடத்துக்கு போக முயன்றாயோ, எந்த இடத்தை எட்டி பிடிக்கணும்னு நினைச்சியோ, அந்த இடத்தை அடைவதற்கும் வாழ்வில் ஜெயிப்பதற்கும் இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு என் துணை எப்போதும் இருக்கும் என் செல்லமே. தினமும் உனக்கு என் மேல பக்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய பக்திக்கு நான் உனக்காக ஒரு பரிசு கொடுக்க போறேன். இந்த சாயப்பா மேல முழு நம்பிக்கை வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் நீ மனம் மகிழும்படியாக உனக்கான நல்லது அனைத்தையும் செய்வேன். நீ சந்தோஷமா வாழ்வதற்குரிய வெற்றிக்கான நாள் நெருங்கி வந்துடுச்சு என் செல்லமே. அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ உன் மனசுல நீ எதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கியோ அது எல்லாவற்றையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில இனி எல்லா மகிழ்ச்சிகளும் உனக்கு கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பை உனக்கு தருவேன். உன் மனதில் இருக்கும் பாரங்களை எல்லாம் சுமந்து கொண்டு எத்தனை தூரம் உன்னால போக முடியும்னு சொல்லு. உன் மன பாரத்தை நீ இறக்கி வைக்க தயாராக இருந்தினா இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சிருவேன். ஒரு மனிதன் பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு மிதமான மனசோட வாழ்க்கையை நடத்து. உனக்கு வலிமையான வெற்றியை இந்த சாயப்பா நான் அமைச்சு கொடுப்பேன். என்ன நடக்கணும் நீ நினைச்சு ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டியோ அது எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். நீ எதை கண்டு அஞ்சி ஒதுங்கி இருந்தாயோ அது முடிவுக்கு வரப்போகுது என் செல்லமே. உனக்கு துணிவே துணையாக எல்லா வகையிலும் இந்த சாயப்பா ஆதரவாக இருந்து உன் முயற்சிகளுக்கான வெற்றியை தரப்போறேன். இப்போது நீ தொடங்கும் காரியங்கள் அனைத்தையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன். நீ எப்போதும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சரியா புரிஞ்சுக்காம அடுத்தவங்களை குறை சொல்லும் மற்ற மனிதர்கள் போல இருந்து விடாதே. மற்றவங்க என்ன வேணா செய்யட்டும், எப்படி வேணா செய்யட்டும், ஆனா ஓ வாழ்க்கை உன்னுடைய கைகளில் இருக்கிறதல்லவா. அதில் எந்த பிரச்சனையும் வராம முன்னேற்றத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கும் மாயைகள் உன்னை விட்டு விலகி ஓடும்படியும் எல்லா விஷயங்களும் நீ ஆசைப்பட்டது போல சிறப்பாக நடக்கும்படியும்
இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் செல்லமே. உன்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி உன் விருப்பங்களை நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நான் தாங்கிறதை உணர்ந்துக்கிட்டு பொறுமையாக இரு. உன்னை கண்டிப்பா சேர்க்க வேண்டிய இடத்தில் வெற்றிகரமாக நான் சேர்த்து வைப்பேன். உன் தலைவிதியை நான் சரியான முறையில் மாற்றி எழுதுவேன். நீ ஒருபோதும் கவலைப்படாத. நீ எதிர்பார்த்த காரியம் இப்போது நடக்கலாம் நினச்சி வருத்தப்படாமல் பொறுமையாக இருந்தினா நடக்க இருப்பது அனைத்தையும் சரியான நேரத்தில் மிக சிறப்பாகவும் மிக அமோகமாகவும் அழகானதாகவும் உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன். உனக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காத. இந்த சாயப்பா நான் இருக்கேன்னு நம்பு. உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சவங்க முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் தங்கமே. நேற்றைய உன்னுடைய சூழ்நிலை வச்சு இன்றைய தினத்தை தீர்மானித்து விடாதே. நாளைய சூழ்நிலை கண்டிப்பாக உனக்கு நல்லபடியாக மாறத்தான் போகுது. அதனால் இப்போதிலிருந்து நம்பிக்கையோட காத்திரு. உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து எல்லா துன்பங்களையும் போக்கி உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன். என் பாதத்தில் தலை வைத்து வணங்கிய உன்னை, என் பாதத்தில் கைதொட்டு வணங்கிய உன்னை ஒருபோதும் வெற்றியின் கைகளில் சேர்க்காம விடமாட்டேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் இருந்தாலும் நம்பிக்கையோடு நீ அதை சந்திக்கும் போது கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். உன் வாழ்வில் வெற்றி கிடைப்பதற்கும் நீ ஜெயிப்பதற்கும் இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நம்பிக்கைங்கிறது வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றிங்கிறது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அதனால தான் நீ நம்பிக்கையோடு இரு. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறேன். உன் எதிர்காலத்தை பற்றி நீ அதிகமாக சிந்திக்காதே. உன்னுடைய கடமையை மட்டும் நீ சரியாக துணிவோடு செய்யும் பட்சத்தில், வெற்றியோ தோல்வியோ அதை என்னிடம் விட்டுவிடும் பட்சத்தில் அனைத்தையும் நானே உனக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பேன். எவ்வளவுதான் மனிதர்கள் உன்னை அலட்சியப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் எடுத்த காரியத்தை சரியாக முடித்தே தீருவது என்ற திடமான கொள்கையும் விடாமுயற்சியும் உனக்கு இருந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என் செல்லவே. நீ தடுக்கி கீழே விழுகும் போதெல்லாம் 2 விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. தப்பான இடத்துல கால் வச்சா விழுந்து தான் ஆகணும். விழுந்துட்டா தூக்கி விட இங்கே யாரும் வரமாட்டாங்க. அதனால் எப்போதும் நம்மளே முதல்லையே கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்படணுன்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் உனக்கும் நல்லது, உன்னை நம்பி இருக்கிற உன் குடும்பத்துக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. உன்னை குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் 100 பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட உன் காதுகளை மூடிக்கொள்வது மிக சிறந்தது. உனக்கு நல்வழியை காட்டவும் உனக்கு நல்லது செய்யவும் இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் முயற்சியை தாண்டி ஒரு செயல் நடக்குதுன்னா அது இறைவன் செயல் என்று புரிந்துகொள். நீயே எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். நீ எப்போதும் எதை நினச்சும் மனசுடைஞ்சு போகாதே. இன்னும் பல மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்குறேன். இப்போதைய கஷ்டங்களை மட்டுமே யோசித்து வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டாம் என் செல்வமே. உன்னால் முடியாதுன்னு அடுத்தவங்க சொன்னதை அவங்க கண்ணு முன்னாலேயே செஞ்சு காட்டி வாழ்க்கையில் ஜெயிச்சு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக அனுப்பி வைக்கக்கூடிய இந்த நபர் மூலமாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும்.